ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஜே கம்ப்யூட்டர் அண்ட் சிசிடிவி கேமரா. இப்போ நம்ம ரீசெண்டாக மேக்ஸான்ற பிராண்டில் ஐபிசி டெஸ்டர் ஒன்று வாங்கியிருந்தோம். இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ஐபிசி டெஸ்டர் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வீடியோக்கோசரம் அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐபிசி டெஸ்டர் ஒன்று, ஒரு 12V 2 ஆம்பியர் அடாப்டர் ஒன்று, பிஎன்சி டு பிஎன்சி கனெக்டர் ஒன்று, RJ45 டெஸ்டர் ஒன்று, RS485 பிடி செட் கேமரா யூஸ் பண்ணுறது அந்த டெஸ்டர் ஒன்று, டிசி டு டிசி கனெக்டர் கேபிள் ஒன்று. இந்த பாக்ஸ் கலர் அவ்வளோதான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஐபிசி டெஸ்டரோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா 23,000 நீங்கள் நினைக்கலாம். நானும் அப்படி தான் நினச்சேன். 23,000க்கு இதில் அப்படி என்ன ஒர்த் இருக்குது, என்ன யூசேஜ் இருக்குது அப்படின்னு நினச்சேன். அதாவது நீங்கள் இந்த ஒரு லேப்டாப்பில் பண்ண வேண்டிய எல்லா வேலையும் இதில் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ நான் பண்ணி காட்டுறேன். இப்போ நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் இப்போ SADB டூல் ஓப்பன் பண்ணுறீங்க, என்னென்ன ஐபி அட்ரஸ் இருக்குது, அதாவது உங்களுக்கு தெரியாது, இருந்தாலும் நல்லா தனியாக வீடியோ பிடிச்சி காட்டுறேன். உங்களோட லேண்ட் கேபிளை கனெக்ட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட இருக்க டிவைஸோட ஐபி அட்ரஸ் போட்டு என்னென்ன டிவைஸ் ஆட் பண்ணியிருக்கோம் என்னன்றது எடுத்து பார்த்தீங்க. இப்போ நீங்கள் இந்த ஐபி அட்ரஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களோட அதாவது க்ரோம் ப்ரௌசர்லேயோ இதுலேயோ ஒன்று இந்த ஐபி அட்ரஸ் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் நான் இந்த டிவிஆரை லாகின் பண்ணி காட்டுறேன். 192.168.1.112 இப்போ போட்டிங்க. இதோட இன்டர்ஃபேஸ் வந்துருச்சு. இப்போ நீங்கள் இதோட யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு இதுக்குள்ளே இருக்க எல்லா செட்டிங்ஸ் செட் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, கரெக்டு தான். ஆனால் இப்போ நீங்கள் இந்த லேப்டாப் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த நெட்வொர்க் சம்மந்தமாக எதனாலும் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் அனலாக் கேமரா டெஸ்ட் பண்ணுறது, டிவி மோடு, அந்த மாதிரி நீங்கள் எந்த மோட்லையுமே அதாவது இதில் கனெக்ட் பண்ண முடியாது. நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ண முடியாது. அனலாக் கேமரா அதாவது ஐபி கேமரா நீங்கள் எதுனாலும் பண்ணிக்கலாம், A to Z ஓகே. ஆனால் அனலாக் கேமரா பண்ண முடியாது. இப்போ அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இதே லேண்ட் கேபிளை இப்போ நான் வாங்கியிருக்க ஐபிசி டெஸ்டரில் கனெக்ட் பண்ணுற பாருங்க. இப்போ நீங்கள் அதில் பண்ணுற அதே இதை இதில் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், உங்களுக்கு என்ன SADB வேணுமோ A to Z மோஸ்ட்லி நிறைய ஆப் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஆப் ஒர்க் ஆகல. அதுக்கு ஆல்டர்னேட்டாக நானே ஓன் ஆப் கூட இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேங்க. நம்ம ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி சப்போர்ட் ஆகுது, ஒவ்வொன்றும் சப்போர்ட் ஆகலைங்க. அதையும் நம்ம பார்த்துங்க. இப்போ SADBன்னு போட்டோன்னே நம்மக்கிட்ட இருக்க எல்லா எக்விஷன் ப்ராடக்ட் எல்லா கேமராஸுமே வந்துடும் பாருங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்க எக்விஷன் ப்ராடக்ட் எல்லாமே வருதுங்க. இப்போ நீங்கள் சரி இப்போ இந்த ஐபி அட்ரஸ் மட்டும் தான் இருக்குது, என்ன மெட்டீரியல் இப்போ டிவிஆரா என்விஆரா அல்லது கேமராவா என்னன்னு பார்க்கறதுக்கு நீங்கள் இதை கிளிக் பண்ணோடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இங்கே காட்டுது பாருங்கள் 7616 NX K1 சீரிஸ், அதாவது என்விஆர் இருக்குது. அப்படியே மேலே டச் பண்ணிங்கன்னா அதோட மாடல், அதாவது டிவிஆர். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா H9 கேமரா. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கும். இப்போ ஓகே, இது எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. ஐபி அட்ரஸ்லாம் ஓகே. இது நீங்கள் லாகின் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ நான் இது என்விஆர் கூட ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதோட இது 192.168.1.160 இது. இப்போ நீங்கள் சொல்லலாம், அதாவது இதே மாதிரி என் ரவுட்டர்லேயே என்னோட மொபைல் கனெக்ட் பண்ணிட்டு ஐபி அட்ரஸில் நான் லாகின் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். கரெக்டு தான், யூஸ் பண்ணலாம். அதே நீங்கள் லேண்ட் போட்டு யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி லேண்ட் போர்ட் எத்தனை மீட்டர் இருக்குன்ட்டு இதுலேருந்து நீங்கள் மெஷர் பண்ண முடியும். இன்னொன்று இதில் HDMI போர்ட் இருக்குது. ஓகேங்களா, ஒரு HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் பிஎன்சி பின் கனெக்ட் பண்ணி ஒர்க் ஆகுதானே எல்லாம் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் ஒரு லேண்ட் போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு USB போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டு கொடுத்துருக்காங்க, டிசி பின் 12V இன்னொன்று கொடுத்துருக்காங்க, ஆடியோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எல்லாமே வருது. 23,000க்கு இது ஒர்த்தானா கண்டிப்பாக நான் சொல்கிறது ஒர்த்து தான். அதாவது பட்ஜெட்டாக அதிகமாக தான் போகுது, பட் இருந்தாலும் ஒர்த்து தான். இப்போ ப்ரௌசருக்கு போகிறோம் பாருங்கள், ஃபயர்ஃபாக்ஸ் இதெல்லாம் பாருங்கள். நான் மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஃபயர்ஃபாக்ஸ், ஹைலுக்கு இதெல்லாம் ஹை கனெக்ட் பழைய ஆப்பில் எதுவுமே ஒர்க் ஆகலை. இப்போ பாருங்கள், EZ விசெட்லாம் நான் இன்ஸ்டால் பண்ணதுங்க. இப்போ ஃபயர்ஃபாக்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ போயிட்டு நம்மளோட ஐபி அட்ரஸ் கொடுக்கலாம். 192.168.1.160. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்துருச்சு. இப்போ நீங்கள் அதில் போடுற மாதிரியே யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். மைனஸ் பாயிண்ட் இதில் என்னன்னா, நிறைய ஆப்ஸ் ஒர்க் ஆகலை. இது கண்டிப்பாக மைனஸ் பாயிண்ட் தான். பட் இருந்தாலும் நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. இருக்கிற ஆப்ஸ் எல்லாம் காட்டுறேன். இந்த பாருங்கள், ஒன் கிளிக் வீடியோனா நீங்கள் ஒன் கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஐபி அட்ரஸோட பாஸ்வேர்டை கரெக்டாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா
உங்ககிட்ட இருக்கிற எல்லா கேமராவுமே காட்டும். செகண்ட் கேமரா ப்ளே ஆகுது பாருங்கள். ஓகேங்களா, இதில் எத்தனை எஃப்பிஎஸ் எல்லாமே காட்டுங்க, எத்தனை கேபிஎஸ் எல்லாமே காட்டும். ஃபோட்டோ பிடிச்சலாம் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். பிடி செட்னா ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம், எல்லாம் ஒர்க் ஆகுதுங்க. நெக்ஸ்ட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒவ்வொரு செட்டிங்ஸாக இருக்குது பாருங்கள். சிபிஎஸ் ஹெச்டி, அதாவது நம்ம அனலாக் போர்ட்டில் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆன் விஃப் எக்ஸ்ஆர், இது எக்ஸ்ஆர் மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கேபிள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோர் இது ஒர்க் ஆகலாம் அந்த அளவுக்கு. அப்புறம் நெட் டூல், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க. அதாவது மை ஆப்ஷன் போய் பாருங்கள். இது மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணுது. அதாவது இந்த ஹைலுக்கும் இந்த ஈசெட் விசெட் வந்து நான் மேனுவல் இன்ஸ்டால் பண்ணுது. அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஈசெட் விசெட் கிளிக் பண்ணுறேன். நான் வீட்டில் போட்டிருக்கேன் டுவெல் லென்ஸ் கேமரா. இப்போ வர கான்ஃபிகரேஷன் பாருங்கள். பாருங்கள், இத்தனை பிராண்டு கேமரா இருக்குது. டிபி லிங்க், மெர்க்குரி, டிஎன்டி, எல்லா கம்பெனி இதுவுமே இருக்குங்க. இது உங்களுக்கு எந்த விதத்தில் யூஸ் ஆகுது அப்படின்னீங்கன்னா, வீடியோ டோர் ஃபோனோ அல்லது பயோமெட்ரிக் டிவைஸ் அந்த மாதிரி வைக்கிற இடத்துக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக லேண்ட் போட்டு யூஸ் பண்ணி உங்கள் லேப்டாப் அல்லது உங்கள் மொபைலில் தான் கன்ஃபிக் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதில் நீங்கள் இதே எடுத்துகிட்டு போயிட்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் டிவிஆர், என்விஆர் அல்லது எதனால் ஆட் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல வந்து மானிட்டர் இல்லை. அப்போ நீங்கள் போகும்போது ஒன்று மானிட்டர் எடுத்துகிட்டு போகணும் சைட் யூஸ் பண்ணும்போது. அல்லது நீங்கள் வைஃபை ரவுட்டர் வச்சுன்னா அது மூலிமா கான்ஃபிக் பண்ணலாம். கான்ஃபிக் பண்ண தெரிஞ்சவங்க ஓகே, கான்ஃபிக் பண்ண தெரிஞ்சவங்க பண்ணலாம். பண்ண தெரியாதவங்களுக்கு என்னென்னா இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து HDMI போர்ட் இருக்குது. HDMI போர்ட் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். அது எப்படி இருக்குது, வியூ எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். கனெக்ட் பண்ணிட்டு இதில் பாருங்கள் HDMI இன்புட் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓகேங்களா, இப்போ என்விஆர் பாருங்கள் கனெக்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு இதில் கிளாரிட்டி தெரியுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பக்கா கிளாரிட்டிங்குது, எந்த ஒரு ரெசல்யூஷனோட இருக்குது. இப்போ நீங்கள் இதில் வந்து லைவ் ப்ளேபேக்கில் கான்ஃபிக் பண்ணும்போது உங்களோட இதை பாருங்கள், நெட்வொர்க் பிளாட்ஃபார்ம் ஆக்சஸ் போகிறீங்க, உங்களோட QR கோட் ஸ்கேன் பண்ணும் பாருங்கள். அச்சு விசிறமும் அப்படியே இருக்கும். ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை, எந்த செட்டிங்ஸ் வைஸ் எது சேஞ்ச் பண்ணாலும் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஓகே சைட் விசிட் பண்ணிட்டீங்க, HDMI போர்ட் இருக்குது. HDMI மூலிமா நீங்கள் ஒரு மானிட்டர் எடுத்து போய் செக் பண்ணுறீங்க. ஓகே, எல்லாம் பர்ஃபெக்ட் தான். இதுவே VGA போர்ட்டு தான். HDMI போர்ட்டு ஒர்க் ஆகல அந்த டிவிஆர் அல்லது என்விஆரில். VGA போர்ட்டு தான் இருக்குது. இன்டர்நெட்டும் இல்லை. இப்போ அந்த இடத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்போ இந்த இதில் வந்து VGA போர்ட் இல்லை பார்த்துக்குங்க. VGA போர்ட்டு இல்லை, ஆனால் இதில் VGA போர்ட்டு கனெக்ட் பண்ணலாம். எப்படின்னு ஒரு நிமிஷம் சொல்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா VGA to HDMI கன்வெர்ட்டர், ஓகேங்களா. இந்த VGA to HDMI கன்வெர்ட்டர் போட்டு இந்த வியூ, அதாவது இப்போ இந்த என்விஆர் இருக்குங்களா, இந்த என்விஆரில் வந்து HDMI போர்ட் ஒர்க் ஆகலை, நெட்ஒர்க்கு லேண்ட் போர்ட்டில் லேண்ட் இன்டர்நெட் எதுவுமே யூஸ் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் VGA போர்ட்டில் தான் யூஸ் பண்ணணும். அப்போ VGA போர்ட்டுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். VGA போர்ட்டு டு HDMI கன்வெர்ட்டர் போட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். அப்படியே கனெக்ட் பண்ணி இதில் வியூ பார்த்தீங்கன்னா எதுவுமே எந்த ஒரு கிளாரிட்டிலேருந்து எதுவுமே உங்களுக்கு மாறாது பார்த்துங்க. நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்டு எல்லாமே இது பண்ணிக்கலாம் பாருங்கள். இதிலே ஃபோட்டோ, ஸ்னாப்பு, ரெக்கார்டு, ப்ளேபேக் முதல்ல எல்லாமே பண்ணிக்கலாங்க. அதை ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ப்ளேபேக்கில் போய் பார்த்துக்கலாம். USB வந்து நீங்கள் பென்ட்ரைவில் இருக்க ஆப்ஸ் அல்லது வீடியோ எதுனாலும் காப்பி பண்ணிக்கலாம். அதாவது இதில் ரெக்கார்ட் பண்ண வீடியோ அதில் காப்பி பண்ணிக்கலாம், அந்த மாதிரிங்க. செகண்ட் விஷயம் இதில் என்னென்னா மவுஸு ப்ளஸ் கீபோர்டு, வயர்லெஸ் மவுஸ் கீபோர்டு ஒரே நேரத்தில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் வந்து பட்டன் டச் பண்ணுறதுக்கு பிடிக்கல, எனக்கு வந்து டச் பண்ணி யூஸ் பண்ணுறதோட டைப் பண்ணுறதுலாம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் இதுவும் ட்ரை பண்ணலாம். இப்போ அனலாக் கேமரா நான் சும்மா ஒரு வியூ காட்டுறேன், அதை பாருங்கள். அதாவது இந்த அனலாக் கேமரா, இப்போ இந்த அனலாக் கேமரா வந்து நீங்கள் ஒர்க் ஆகுதா ஆகலையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், டிவிஆர் அது என்விஆர் நீங்கள் அத்தனையும் தூக்கிட்டு போய் செக் பண்ணுறதுன்றது வேறு. இந்த ஒரே ஒரு டிவைஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். அதையும் பாருங்கள், செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகேங்களா, டிவி மோடு ஏதாச்சும் ஒரு மோட் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம டிவிஆரில் என்ன பண்ணுவோமோ பிடி செட்டில் போய் ஐரிஸ் மோடோ அதே மாதிரி கூட இதில் ஆப்ஷன் இருக்குது. பிடி செட் கிளிக் பண்ணிட்டு ஓகே ஒன் டேப் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியுதுங்க, பேக்ரவுண்டில் வீடியோ ஃபார்மேட், எக்ஸ்போசிங், லைட்டிங், வீடியோ செட்டிங்ஸ், அதாவது ஆடியோ செட்டிங்ஸ், ஃபேக்ட்ரி டிஃபால்ட் ரீசெட் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. உங்களோட அனலாக் கேமரா செட்டிங்ஸ் முதல்கொண்டு மாற்ற முடியும். ஓகேங்களா, ஓகே. இதில் உங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, இந்த மூலையில் நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு இடம் காட்டுறீங்க. அவங்க சொன்ன மாதிரி அந்த இடத்துல வந்து கேமரா இன்ஸ்டாலேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் போட்டு டிவிஆர்லேயோ அல்லது என்விஆர்லேயோ போட்டு வியூலாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இல்லைப்பா எனக்கு வந்து வியூ செட் ஆகலை, எனக்கு இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் சைடோ அல்லது ரைட் சைடோ இல்லை மேலே நவுத்தணும் கீழே நவுத்தணும்
எங்கேயோ ஒன்று அதில் எங்கேயோ ஒன்று அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக 2 ஐபிசி டெஸ்டர் யூஸ் ஆகும். அது எதுக்குன்றது இப்போ கூட இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்க. அதாவது இங்கே பாருங்க, நம்ம நார்மலாக அனலாக் கேமரா கனெக்ட் பண்ணுற மாதிரி தாங்க. பிஎன்சி டிசி ஒரு சைடு, அதாவது 3+1 கேபிள் கனெக்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி பிஎன்சி டிசி இந்த மாதிரி பாருங்கள் 2 போட்டிருக்க மாதிரி டிசி நம்மளே கேபிள் கட் பண்ணி ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு போகும்போது கஸ்டமர்கிட்ட வந்து எந்த இடத்துல வச்சா உங்களுக்கு வியூ ஓகே அப்படின்னு மொத்தம் நீங்கள் காட்டலாம். பாருங்கள், சர்வீஸ்க்கு எப்பயுமே ஒரு கேமரா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு கேமரா ஒரு இந்த டெஸ்ட் இருந்தால் போதும். நீங்கள் வெளியே போயிட்டு கஸ்டமருக்கு வந்து டெஸ்ட் பண்ணி காட்டுறதுக்கு. இந்த ஐபிஎஸ் டெஸ்ட்டில் இன்பில்டு ஸ்பீக்கர் இருக்குது. நீங்கள் டிவிஆரில் வந்து லைவ் ப்ளேபேக் பண்ணி பார்க்கும்போது அதோட ஆடியோ முதல்ல இதில் கேட்குங்க. அதை சொல்கிறது மறந்துட்டேன். பிஎன்சி இங்கே கனெக்ட் பண்ணியாச்சு. அங்கே டிசி அவுட்புட் இதுலேருந்து எடுத்துக்கலாம். நீங்கள் அங்கே போகிற இடத்துல வந்து அதுக்கு தனியாக அடாப்டர் போட்டு கேமராக்கு அடாப்டர் போட்டு அந்த மாதிரி செக் பண்ணுறத விட இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ கஸ்டமர் சொல்கிறாங்க எனக்கு வந்து இந்த வியூ வைக்கணும், எனக்கு சும்மா வச்சு காட்டுறேன். இப்போ எனக்கு இந்த வியூ ஓகே, இங்கேருந்து நீங்கள் வைக்கிறீங்க. மேலே நீங்கள் கேமரா எந்த இடத்துல வைக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை சைட்டு விசிட் பண்ணும்போதோ இந்த மாதிரி வச்சு காட்டிக்கிறீங்க. இப்போ கஸ்டமர் இந்த இடத்துல ஓகே அப்படின்னா நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கிறீங்க. மானிட்டர் வந்து அவங்க கையில் கொடுக்க போகிறீங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த இடம் இந்த வியூ எனக்கு ஓகே அப்படின்னாங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ணலாம். லைட்டாக நவுத்தணும், எனக்கு வந்து இந்த மாதிரி வியூ கிடைக்கணும் அப்படின்னு தெரியுதுங்களா? இப்போ நம்ம வேணுன்ற இடத்துல இந்த கேமராவோட வியூ மாற்றிக்கலாம். இந்த பாருங்கள், கேபிள் பாருங்கள், 7 to 8 மீட்டர் சம்திங் அவ்வளோ அந்த அளவுக்கு லென்த் வச்சுருப்பேன். இப்போ நான் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட கீழே மானிட்டர் கொடுத்துருவேன். நீங்கள் பார்த்துக்குங்க இந்த வியூ ஓகேவான்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வியூ காட்டுறேன்னா இந்த இடத்துல காட்டுறேன்னா இங்கே பாருங்கள், நம்ம வேணுன்ற இடத்துல லெஃப்ட் ரைட்டு மேலே கீழேன்னு அங்கேருந்து ஒரே நேரத்தில் எல்லா இடத்தையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி காட்டிக்கலாங்க. இப்போ நான் சொன்ன இதே ஸ்பெசிஃபிகேஷன் நீங்கள் நினைக்கிற லேப்டாப்லேயோ நம்ம வந்து மோஸ்ட்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா மொபைலில் வந்து கேப்சர் பண்ணி காட்டுவோம். 4:3 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வச்சு இந்த மாதிரி இந்த வியூ கிடைக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் கேமரா வந்து வைட் ஆங்கிளாக இருக்கலாம், இல்லை டைரக்ட் புல்லட் கேமரா ஐஆர் கேமரா வந்து அது ஒரு மாடல் மாறுங்க. இந்த மாதிரி ஒரு கனெக்டர் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கேமரானாலும் பிடிஎஸ் கேமரா ஐபி கேமரா எது ஆட் பண்ணாலும் பாருங்கள். ஐபி கேமரானா டேரெக்டாக லேண்ட் போட்டு இதுலேருந்தே பவரும் போயிடும். ஐபி கேமரா கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐபி கேமரா தனியாக, அதுக்கு 12 volt அவுட்புட்டுக்கு அடாப்டர் தனியாக பண்ண தேவை. இந்த பிஓஐலேயும் பிஓஐன்னு ஒரு போட்டிருக்கு. அந்த பிஓஐன்றது உங்களுக்கு அதில் பவரும் போயிருங்க. அவ்வளோதான் இன்றைக்கி உள்ள வீடியோ. இந்த மாதிரி உங்களுக்கு சிசிடிவி கேமரா, சிஸ்டம் சர்வீஸ், பயோமெட்ரிக் டிவைஸ், பிடிபி டிவைஸ் சர்வர் பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். என் நம்பரில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சிசிடிவி சம்மந்தமாக ஏதாவது ரிலேட்டடாக எந்த ஒரு டவுட்னாலும் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் தெரியாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன்.